ஸ்ரீ அஸ்ட்ரோஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும், நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமார வேண்டிக்கிறேன். ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நாம 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலே இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமா அமையுங்கிற நம்பிக்கையில இந்த 2025 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மகரம். மகர ராசிக்கு இந்த மாத கிரக சூழ்நிலை எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு முக்கிய கிரகமான குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நல்ல இடம் அது. 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது. அடுத்தது ராகு கேது. ராகு கேதுக்கள் ராகு 3ஆம் இடத்துலயும் கேது 9ஆம் இடத்துலயும் இருக்கிறதும் ஒரு சாதகமான கிரக அமர்வு. உங்களுக்கு பாதகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரே கிரகம் வந்து சனி தான். அந்த சனியும் இந்த மாதம் ஒரு நல்ல நிலைமைக்கு மாற போறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி கூட சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இணைய போறார். சுக்கிரனும் சனியும் இணையும் போது சனி வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட்டா மாற போறார். சனி ஏற்கனவே உங்களுக்கு குடும்பாதிபதி. குடும்பாதிபதி பாசிட்டிவ் பிளானட்டா மாறும்போது உங்களுக்கு குடும்பத்தின் மூலம் நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஏற்கனவே சனி அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் குடும்பத்துல பல பிரச்சனைகள் உங்களுக்கு. குடும்பம் அமையாத சூழ்நிலை. குடும்பத்துல இருந்தாலும் அதுல ஏகப்பட்ட தொல்லைகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, சண்டை, சச்சரவு, பிரிவுகள் இது எல்லாமே மகர ராசிக்கு குடும்பஸ்தானத்துல ஏற்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வருட கிரகங்களான சனி, ராகு, குரு எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்துடுறாங்க. இது போதாதான் மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் அடைந்த துன்பமெல்லாம் விலகிட்டே வருது. இந்த மாதம் ஜனவரி 2025 அதன் அதிகபட்சமா சனியும் ஒரு நல்ல பலனை கொடுக்க காத்துட்டு இருக்கிறதுனால துன்பங்கள் அத்தனையும் விலகிடுச்சுன்னு தான் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தார். உங்களுடைய பிரச்சனையே உங்களுடைய பேச்சால தான். பேச்சால, உங்களுடைய குடும்பத்தால, குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள். உங்களுடைய கையில பணமும் தங்கல. வந்த பணமெல்லாம் காலியாகுது. இல்லைன்னா பண வரவே இல்லை. எந்த தொழிலும் ஒர்க் அவுட் ஆகலைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவுக்கு தொழில் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. பணவரவு ஓரளவுக்கு தான் வருது. ரொம்ப வருது ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பணவரவு இல்ல. ஆனாலும் ஏதோ கையில பணம் புழங்குகின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதையெல்லாம் மாற்றுகிற ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய கையில தாராளமா பணம் புழங்கும். உங்களுடைய சொல் கூட பலிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய சொல்ல மற்றவங்க கேட்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சகாயஸ்தானமும் அதுதான். அதனால மற்றவர்கள்கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. குரு வந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தா வந்தவர் குரு. ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள், மன பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் இதெல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 வருடமா ஏற்பட்டுட்டு இருந்தது. அதையெல்லாம் மாத்தி அமைச்சவர் குரு தான். குரு பெயர்ச்சிக்கு பிறகுதான் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, திடமான முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யார்கிட்டயும் தைரியமா பேசுற அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது கூட குரு தான் உங்களுக்கு. ஏன்னா, அவ்ளோ வேதனைப்பட்டு நாம இனிமே வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எதையுமே பேசுறதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்புல நீங்க இருந்தீங்க. அதையெல்லாம் மாற்றி அமைத்தவர் குரு தான். குரு வந்து 11ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வர லாபம் வந்து அதிகமா இருக்கு. அதாவது பண வரவு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கல இது வரைக்கும். 7 சனியில பயங்கரமான பண பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு கூட கடந்த மே மாதத்துல இருந்து ஓரளவுக்கு பணம் வந்து கையில புழங்கிட்டு இருக்கு. 9ஆம் இடத்தையும் குரு பார்த்ததுனால தடைப்பட்டிருந்த எல்லா நன்மைகளும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க துவங்கிடுச்சு. அது இந்த மாதமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்னா கூட
குருவோட பார்வையை பெற்ற கேது வந்து ஒரு நல்ல பலனையே கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்கிறதுனால, தந்தை மூலம், தந்தை வழி அமைப்புகள் மூலம், தந்தை வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்க போகுது. அவர் மூலம் உங்களுக்கு பண உதவிகள், மற்ற உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களும் ஏற்படும். வெளியூர் பயணத்தின் மூலம் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்படுது. அதனால வெளியூர்ல ஏதாவது வேலை கிடைச்சாலும் சரி, வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, அதற்கு வந்து நீங்க தயங்காம போலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அது வக்ரமாகி இருக்கிறது. சில கிரகங்கள் புதன், சூரியன் எல்லாமே 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றது. இந்த மாதம் சில கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை இந்த ஜனவரி 2025 வந்து உற்சாகமா வரவேற்கலாம். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஷ்டவிசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.